என்னடா இது ஒரு புல்லட் இருந்தா போதும் போல இருக்கு, எல்லா எனிமே சாவடிச்சுட்டு போயிடலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா இது பிஆருக்கும் சரி சிஎஸ்க்கும் சரி ஒரு பக்காவான கேரக்டர் காம்பினேஷனா இருக்கும். கேரக்டரிஸ்டிக் காம்பினேஷன் என்னமோ இதுதான், ஆனா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சிஎஸ்ஆ இருந்தாலும் சரி பிஆரா இருந்தாலும் சரி ஒரு ஸ்னைப்பர் பிளேயருக்கு மட்டும் தான் இந்த ஒரு காம்பினேஷன் ரொம்பவுமே பக்காவா யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோட எனிமே பார்த்த உடனே பாத்தீங்கன்னா நிற கேரக்டரோட எபிலிட்டி யூஸ் பண்ணுங்க. சோ இவன் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா 8 மீட்டர் ரேடியஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீமி ஸ்பேஸை கிரியேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம குளோவாலுமே அந்த இடத்துல போட முடியாது. இதுக்கு தான் நெருவோட சுட்டுமணியான ரிங் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா 16 டேமேஜ் சொல்லிட்டு 3 குணம் வச்சிருப்பா. சோ ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஒவ்வொரு டேமேஜஸ் கொடுக்கும் எனிமீஸ்க்கு. அடுத்ததா ரின்னோட மாமனாரான ரஃபேல் கேரக்டர் தான் இருக்கு. சோ இவன் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா டெட் சைலண்ட்ங்கற ஒரு பவர் வந்து யூஸ் பண்ணுவாரு. சோ இது யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு எனிமீஸை நாக் பண்ணா சரி அவனுக்கு ஹெச்பி வேகமா லாஸ் ஆகும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்னைப்பர் மார்க்ஸ்மேன் ரைஃபிள்லாம் இன்பில்டா சைலன்சர் பில்ட் ஆயிருக்கும். சோ கரெக்ட் மாமியாரான லவ் கேரக்டர் இவன் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏதாச்சும் ஸ்கோப் போட்டு ஏதாச்சும் ஒரு எனிமி அடிச்சீங்கன்னா 60% ஆஃப் அக்யூரசி பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பா. சோ ஏடிஎம்க்குலாம் ஒரு பக்காவான கேரக்டரா இருப்பா.